அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் திருப்பதி கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஒரு ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாத ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த செலவுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. நெருங்கிய உறவினர்களுடன் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளுடைய வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு மாற முயற்சி மேற்கொள்ள வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல காணப்படும். சக வியாபாரிகளுடன் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்பு இருக்காது. பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பு தருவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வு, உடல் அசதி உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் உற்சாகம் தருவதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வருவது நல்லது. அடுத்தவர்கள் சொல்வதை நம்பும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்கள் தேவையை அறிந்து செயல்படுவது முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குது. பணவரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் அரசாங்கத்தின் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் நன்மை உண்டாகக்கூடியதாகவும் குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாகவும் புதிய நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயல்களில் வேகம் காட்டுவது நல்லது. கலைத்துறையில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வீண் பயம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு சிலர் வீட்டை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், அது மட்டும் இல்லாமல் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அரசியல் சக மாணவர்களுடைய மத்தியில் நன்மதிப்பு உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலை காரணமாக மனசங்கடம் ஏற்படும். மற்றவர்களுக்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பீங்க. இதனால் மன உளைச்சல் அதிகமாகும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரிக்கக்கூடிய வகையில் மேலிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடியதாகும். வெளியூர் பயணம் ஒன்றை நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். தக்க சமயத்தில் ஒருவருக்கு உதவி புரியக்கூடிய வகையில் இருக்குது. மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் சிலரிடம் கண்டிப்பாக நடந்து கொள்வீங்க. உங்களுக்கு பிடித்தமான ஆலயத்திற்கு சென்று வரக்கூடியதாகும். விலை உயர்ந்த பொருட்கள் ஒன்றை பரிசாக பெறக்கூடிய வகையில் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல வகையில் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் ஆலயத்திற்கு இருக்கும் ஆண்டால் நீங்கள் வழிபட உங்களுடைய மனதில் சஞ்சலம் நீங்கும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். தொழில் நிமித்தமான ஒரு பயணத்தில் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாகவும் யோகமான பல நன்மைகளும் தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். சில இடங்களில் வேலை சுமையாக இருக்கும், சில இடங்களில் சுவையாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலை மேம்படுத்த தகுந்த ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையக்கூடியதாகவும் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது.
புதிய வாய்ப்புகளை நீங்கள் தள்ளி போகலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். சில திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கக்கூடியதாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகக்கூடியதாகும். உறவினர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் வெற்றி உங்களுக்கு வெகுமதி அடையக்கூடியதாகும். புதிய முதலீடுகளையும் நம்பிக்கையோடு இறங்கலாம். அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரும். செவ்வாய் 11ல் இருப்பதால் எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையை நீங்கள் முறியடித்து உங்களுடைய செல்வாக்கை நிலைநாட்டுவீங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும். இணையதள தொழிலில் ஈடுபட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்திற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. நண்பர்களுடைய ஆலோசனையில் இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கலாம். வரவிருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் உங்களுடைய சொந்த உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உங்களுக்கு எதிர்காலத்திற்காக பெரிய கனவுகளை கண்டு வருவீங்க. காதல் உறவில் நீங்கள் உங்களுடைய விருப்ப மாற்றங்கள் நிகழ்வதற்கு சற்று அதிக கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களில் நீங்கள் காட்டக்கூடிய அன்பு உங்களுக்கு கவனக்குறைவு ஏற்படக்கூடிய வகையிலையும் இருக்குது. உங்களுக்கு சிரமமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடும். இந்த காலகட்டம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வதில் மிகவும் மும்முரமாக இருப்பீங்க. உங்களுக்கு உறவுகள் தெளிவாக மற்றும் அன்பான வார்த்தைகளை மேம்படுத்தும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகவும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக கூடியதாகும். யாரையும் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காதல் வாழ்க்கை தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அந்த பயணங்களின் பொழுது இனிமையான நினைவுகள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் பரிந்துரைகள் வேலைகளில் உங்களுக்கு விரையப்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உதவி கேட்கவும் தயங்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய ஆணவத்தால் எந்த முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய உணர்வு திறன் மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். இரக்கத்தையும் உறுதியும் நிலைப்படுத்தக்கூடியதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பட்ஜெட் மற்றும் சொத்துக்களை வலுப்படுத்த நீங்கள் முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு பொருளையும் வாங்குவதற்கு முன்பு அவை உங்களுடைய சலுகைகளை கவனமாக நீங்கள் படிக்க முயற்சிக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் சேமிக்க உதவக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகளில் ஒன்றை பயன்படுத்தி கூடுதல் வருமானத்தை ஈட்டலாம். நிதி ஆதாயங்களில் உங்களுக்கு மூத்தையார் சொத்து தொடர்பான தகராறுகள் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய வகையில் நிலையான சொத்துக்களை சேமிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் ஆபத்தான சலுகைகளை நீங்கள் ஏற்காதீங்க. சேமிப்பு மற்றும் வீட்டு முதலீடுகளில் கவனம் தேவை. பொதுவாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாசலை தேடி வரும். உடல் சார்ந்த விஷயங்களில் இனிமையான மற்றும் கசப்பான கலவையான அனுபவங்களை ஏற்படக்கூடும். இனிமே நீங்கள் மிதமான வெற்றியை அடைவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வைத்திருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு முதுகு மற்றும் தோள்களில் வலி ஏற்படக்கூடியதாக இருக்குது. பயிற்சிகளை செய்ய வேணும். வழக்கத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் செய்வதில் சாதகமாக மாறத் தொடங்கும். எளிமையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் நீங்கள் காத்திருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.